ஐரோப்பிய தமிழ் வானொலியின் வாரம் ஒரு வலம். ஐரோப்பிய தமிழ் வானொலி உறவுகளுக்கு வணக்கம். தொடர்வது இந்த வாரத்தின் இலங்கையின் முக்கிய செய்திகள். இலங்கை உள்ளிட்ட 4 நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு மலேசியா பயணத்தடை. இலங்கை உள்ளிட்ட 4 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் நாட்டுக்குள் நுழைவதற்கு தடை உத்தரவினை மலேசியா பிறப்பித்துள்ளது. இதன்படி இலங்கை, பங்களாதேஷ், பாகிஸ்தான் மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகளிலிருந்து வரும் பயணிகள் மே 8ஆம் தேதி முதல் மலேசியாவிற்குள் நுழைவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை உள்ளிட்ட தெற்காசிய நாடுகளில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்று பரவல் நிலையை அடுத்தே இவ்வாறு பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 1961ஆம் ஆண்டின் ராஜதந்திர கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு இந்த தடை உத்தரவு பொருந்தாது என மலேசிய சிரேஷ்ட அமைச்சர் இஸ்மாயில் யாகூப் தெரிவித்துள்ளார். கடந்த ஏப்ரல் மாதம் முதல் இந்திய பயணிகள் மலேசியாவுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டிருந்ததுடன் தெற்காசிய நாடுகளில் இருந்தான கப்பல்கள் வருகைக்கும் கடும் கட்டுப்பாடுகளை மலேசியா பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொடிகாமம் பருத்தித்துறை பிரதான வீதி போக்குவரத்திற்காக திறப்பு. கொடிகாமம் பருத்தித்துறை பிரதான வீதி பொதுமக்களின் போக்குவரத்துக்காக திறந்துவிடப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று காரணமாக கொடிகாமம் வடக்கு மற்றும் மத்திய ஆகிய 2 கிராம சேவையாளர் பிரிவு கடந்த 5ஆம் தேதி முதல் முடக்கப்பட்டுள்ளது. அதனால் அப்பகுதி ஊடாக செல்லும் கொடிகாமம் பருத்தித்துறை பிரதான வீதி கடந்த 3 நாட்களாக மூடப்பட்டிருந்தமையால் குறித்த வீதியினால் பயணம் செய்த பலரும் சிரமங்களுக்கு முகம் கொடுத்து பல கிலோமீட்டர் தூரம் சுற்றி பயணிக்க வேண்டிய நிலை காணப்பட்டது. இது குறித்து சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையுடன் தொடர்பு கொண்டு கேட்டபோது பிரதான வீதிகளின் ஊடான போக்குவரத்தினை தடை செய்யவில்லை எனவும் குறித்த 2 கிராமங்களுக்குள் உட்செல்ல வெளியேற மாத்திரமே தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். இந்நிலையில் தற்போது குறித்த வீதி ஊடாக போக்குவரத்திற்கு இராணுவத்தினர் அனுமதித்துள்ளனர். அதேவேளை கொடிகாமம் மத்தி மற்றும் வடக்கு ஆகிய 2 கிராம சேவையாளர் பிரிவுகளும் தொடர்ந்து முடக்கத்தில் உள்ளதாகவும் குறித்த 2 கிராமத்திற்குள் உட்செல்லவோ வெளியேறவோ அனுமதி இல்லை எனவும் அப்பகுதி ஊடாக செல்லும் குறித்த வீதியின் ஊடாக போக்குவரத்து செய்வதற்கு மாத்திரமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இலங்கைக்கு 500 மில்லியன் அமெரிக்க டாலர்களை சலுகை கடனாக வழங்க கொரியா இணக்கம். கொரிய அரசாங்கம் 500 மில்லியன் அமெரிக்க டாலர்களை இலங்கைக்கு சலுகை கடனாக வழங்க இணக்கம் தெரிவித்துள்ளது. ஏற்றுமதி இறக்குமதி வங்கியின் பொருளாதார அபிவிருத்தி நிதியத்தின் ஊடாக இந்த கடன் தொகையை வழங்க கொரிய அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக நிதியமைச்சின் அறிக்கை ஒன்றில் கூறப்பட்டுள்ளது. மேலும் கடன் வட்டி விகிதம் 0.15 விகிதம் முதல் 0.20 விகிதம் வரை குறைவாகவும் கடனுக்கு 10 ஆண்டுகள் சலுகை காலமும் சுமார் 40 ஆண்டுகள் சலுகை காலமும் உள்ளதாக கூறப்படுகின்றது. இலங்கையில் கொரோனா தொற்றிலிருந்து 1000க்கும் மேற்பட்டோர் குணமடைவு. இலங்கையில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 1,05,611 உயர்ந்துள்ளது. மேலும் ஒரே நாளில் 1148 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ள நிலையிலேயே இந்த அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. தற்போது கொரோனா தொற்று உறுதியான 1,25,906 பேரில் 19,494 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் அவர்களில் 801 பேர் கொரோனா தொற்று உறுதியாகி உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கோவிட் நிதியில் தடுப்பூசி கொள்வனவு செய்யும் நடவடிக்கைக்கு எதிர்க்கட்சி பாராட்டு. இடுகம நிதியத்தில் உள்ள 1360 மில்லியனை கொரோனா தடுப்பூசியை பெற்றுக் கொள்வதற்கு பயன்படுத்தும் அரசாங்கத்தின் திட்டத்திற்கு எதிர்க்கட்சி பாராட்டு தெரிவித்துள்ளது. செவ்வாய்க்கிழமை எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் பேசிய போதே நாடாளுமன்ற உறுப்பினர் SM மெரிக்கர் இதனை தெரிவித்தார். குறித்த நிதியத்தின் தற்போது உள்ள இருப்பை தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்திருந்தது. இந்நிலையில் குறித்த நிதியத்தில் உள்ள பணத்தை 1 வருடத்தின் பின்னர் அரசாங்கம் கொரோனா தடுப்பூசி கொள்வனவிற்காக செலவிட உள்ளதாகவும் SM மெரிக்கர் குறிப்பிட்டார். போலீஸ் அதிகாரிகளின் விடுமுறை ரத்து செய்யப்பட்டது. அனைத்து போலீஸ் அதிகாரிகளின் விடுமுறையும் உடன் அமலுக்கு வரும் வகையில் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு முதல் எதிர்வரும் 31ஆம் தேதி வரை அனைத்து போலீஸ் அதிகாரிகளினதும் விடுமுறை இவ்வாறு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மாகாணங்களுக்கு இடையிலான பேருந்து சேவைகளை திங்கள் நள்ளிரவு முதல் இடைநிறுத்தியுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. மாகாணங்களுக்கு இடையில் பயண கட்டுப்பாட்டை விதிக்க அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்டுள்ள தீர்மானத்திற்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளர் AH பண்டுக்க ஸ்வர்ணஹாங்ச குறிப்பிட்டார்.
அமெரிக்காவுக்கு சென்ற பசில் ராஜபக்ச பொருளாதார புத்துயிர் மற்றும் வறுமை ஒழிப்பு பற்றிய ஜனாதிபதி செயலணியின் தலைவரான முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச புதன்கிழமை அதிகாலை அவசரமாக அமெரிக்கா சென்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவசரமாக பெற்றுக் கொள்ள வேண்டிய மருத்துவ தேவைக்காகவே அவர் அமெரிக்கா பயணமானதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் கடந்த செப்டம்பர் மாதமும் அதேபோல் கடந்த ஏப்ரல் மாதத்திலும் பசில் ராஜபக்ச அமெரிக்காவுக்கான பயணத்தை மேற்கொள்ள திட்டமிட்டிருந்ததோடு அசாதாரண சூழ்நிலை காரணமாக பயணத்தை ரத்து செய்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் அமெரிக்காவுக்கு சென்றுள்ள பசில் ராஜபக்ச ஒரு மாதம் வரை அங்கு தங்கியிருக்க உள்ளார் என்றும் தெரிய வருகின்றது. திங்கட்கிழமை வரை நாடு முழுவதும் பயணத்தடை. புதிய அறிவிப்பு. வியாழக்கிழமை இரவு 11 மணி முதல் எதிர்வரும் திங்கட்கிழமை அதிகாலை 4 மணி வரை நாடு முழுவதும் பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி அறிவித்துள்ளார். இதேவேளை மேல் மாகாணத்தில் கொரோனா தடுப்பூசியை பெற்றுக் கொள்பவர்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். ஊரடங்கு உத்தரவை போன்ற குறித்த பயணத்தடை மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறுவதை தடுக்கும். அதே நேரத்தில் அத்தியாவசிய சேவைகள் மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வியாழன் இரவு 11 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை பயணத்தடை விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட முடிவை ரத்து செய்து இந்த புதிய அறிவிப்பு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்த புதிய கட்டுப்பாடு வியாழக்கிழமை இரவு 11 மணி முதல் திங்கட்கிழமை அதிகாலை 4 மணி வரை அமலில் இருக்கும் என இராணுவ தளபதி அறிவித்துள்ளார். இருப்பினும் அத்தியாவசிய சேவைகளுக்கு இந்த பயணத்தடை பொருந்தாது என்றும் இராணுவ தளபதி மேலும் குறிப்பிட்டார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் ஆரம்பம். சிவாஜி அஞ்சலி. முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்த மக்களை நினைவுகூர்ந்து வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் சுடரேற்றி அஞ்சலி செலுத்தினர். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் புதன்கிழமை ஆரம்பமான நிலையில் வல்வெட்டித்துறையில் புதன்கிழமை மாலை அவர் சுடரேற்றி அஞ்சலி செலுத்தினர். இலங்கையில் கடுமையான பயண கட்டுப்பாடுகள் நடைமுறையில் உள்ள போதிலும் விமான நிலையங்களை மூடுவதற்கு தீர்மானிக்கவில்லை என சுற்றுலாத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. விமான நிலையங்களை மூடுவதால் வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்கள் நாட்டிற்குள் நுழைவதற்கான வாய்ப்பை இழக்கக்கூடும் என்றும் சுகாதார வழிகாட்டுதல்களின்படி விமான நிலையங்கள் செயற்படும் என்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்தார். எவ்வாறிருப்பினும் பல நாடுகள் தற்காலிகமாக இலங்கைக்கு பயண தடையை விதித்துள்ளன என்றும் அமைச்சர் கூறினார். மேலும் தெரிவித்த அவர் சில நாடுகள் பயணத்தை நிறுத்தி வைத்துள்ளதால் இலங்கையர்களும் சில நாடுகளுக்கு பயணிக்க முடியாது. குவைத் மற்றும் துபாய் போன்ற நாடுகள் இலங்கை மற்றும் ஆசியாவின் பல நாடுகளில் இருந்து விமானங்களை நிறுத்தியுள்ளன. நாங்கள் எப்போதும் சுகாதார பரிந்துரைகளை பின்பற்றுகிறோம். எதிர்காலத்தில் எந்த மாற்றமும் இருக்காது. சுகாதாரத்துறை எங்களுக்கு வழங்கிய அறிவுறுத்தல்களின்படி மேலும் நடவடிக்கை எடுப்போம் என அவர் மேலும் தெரிவித்தார். தடுப்பூசி வழங்கக்கூடிய அனைவருக்கும் தடுப்பூசி வழங்கப்படும். இலங்கையில் தடுப்பூசி வழங்கக்கூடிய அனைவருக்கும் தடுப்பூசி வழங்கப்படும் என இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். சிங்கள ஊடகம் ஒன்றில் வியாழக்கிழமை இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அவர் தேவையான தடுப்பூசிகளை வெளிநாடுகளில் இருந்து கொள்வனவு செய்வதற்கான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 13 மில்லியன் ஸ்புட்னிக் V தடுப்பூசிகளை ரஷ்யாவிடமிருந்து இலங்கை அரசாங்கம் கொள்வனவு செய்ய உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தோனேசிய நிலநடுக்கத்தினால் இலங்கைக்கு பாதிப்பு இல்லை. இந்தோனேசியாவின் சுமாத்ரா தீவில் உணரப்பட்ட நிலநடுக்கத்தினால் இலங்கைக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய சுனாமி எச்சரிக்கை மையத்தினால் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில சர்வதேச அமைப்புகளுடன் இணைந்து இதனை உறுதிப்படுத்தியுள்ளதாக குறித்த மையம் குறிப்பிட்டுள்ளது. இந்தோனேசியாவின் சுமாத்ரா தீவில் வெள்ளி நண்பகல் 12 மணி அளவில் 6.7 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் உணரப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்து விபத்து, 5 பேர் காயம். நுவரெலியா கிணிகத்தனையில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக பொல்பிட்டிய மதனியாவத்தையில் உள்ள வீடொன்றில் வெள்ளிக்கிழமை அதிகாலை மண்மேடு சரிந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. குறித்த சம்பவத்தில் வீட்டிலிருந்த தாய் மற்றும் அவரது மகள் உட்பட 5 காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் மண்மேடுக்குள் சிக்கியிருந்தவர்களை பிரதேச மக்கள் மற்றும் லக்சபான இராணுவ முகாமைச் சேர்ந்த இராணுவத்தினர் ஆகியோர் இணைந்து மீட்டுள்ளனர். இதேவேளை கனமழை தொடர்ந்து பெய்து வருகின்றமையினால் நோர்டன் பிரிட்ஜ் விமல சுரேந்திரா நீர்த்தேக்கத்தின் ஒரு வான் கதவு தற்போது திறக்கப்பட்டுள்ளதாகவும் இதே நிலைமை தொடர்ந்து நீடிக்குமாயின் ஏனைய வான் கதவுகளும் திறக்கப்படும் எனவும் நுவரெலியா மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. 17ஆம் ஆண்டில் ஐரோப்பிய தமிழ் வானொலி ஆரம்பிக்கலாங்களா? வெற்றிகரமான 17ஆம் ஆண்டில் ஐரோப்பிய தமிழ் வானொலி. ஐரோப்பிய தமிழ் வானொலி தொடர்வது இந்திய செய்திகள்.
சென்னை விமான நிலையத்தில் ரூபாய் 100 கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் பறிமுதல், 2 பேர் கைது. சென்னை மீனாம்பாக்கம் பன்னாட்டு விமான நிலையத்திற்கு கட்டார் நாட்டு தலைநகர் டோஹாவில் இருந்து விமானம் வந்தது. அதில் பெருமளவில் போதைப் பொருள் கடத்தப்பட்டு வருவதாக விமான நிலைய சுங்க இலாகா கமிஷனர் ராஜன் சௌத்ரி மற்றும் மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுக்கு தகவல் வந்தது. இதையடுத்து அந்த விமானத்தில் வந்து இறங்கிய 113 பயணிகளை சுங்க இலாகா அதிகாரிகள் தீவிரமாக கண்காணித்தனர். அப்போது தென் ஆப்பிரிக்காவில் உள்ள ஜோகன்ஸ்பர்க்கில் இருந்து டோஹா வழியாக சென்னைக்கு வந்த தன்சானியா நாட்டைச் சேர்ந்த டிபோரா இளையா மற்றும் அவருடன் வந்த பெண் பயணி பிளிக்ஸ் ஒபடியா ஆகிய இருவர் மீதும் சந்தேகம் அடைந்த சுங்க இலாகா அதிகாரிகள் 2 பேரையும் நிறுத்தி விசாரித்தனர். அதில் தென்னாப்பிரிக்காவில் இருந்து டிபோரா இளையா பெங்களூருக்கு மருத்துவ சிகிச்சைக்காக இந்தியா வந்துள்ளதாகவும் அவருக்கு உதவியாக பிளிக்ஸ் ஒபடியா உடன் வந்து இருப்பதாகவும் தெரிவித்தனர். பெங்களூருக்கு செல்ல நேரடியாக டிக்கெட் கிடைக்காததால் சென்னை வந்து உள்நாட்டு முனையத்தில் இருந்து இருவரும் பெங்களூரு செல்ல இருந்தனர். அவர்களிடம் இருந்த சூட்கேஸ்களை சந்தேகத்தின் பேரில் அதிகாரிகள் சோதனை செய்தனர். அதில் சூட்கேஸின் அடிப்பகுதியில் உள்ள ரகசிய அறைக்குள் பாக்கெட்டுகளில் ஹெரோயின் போதை பவுடரை மறைத்து வைத்து கடத்தி வந்ததை கண்டுபிடித்தனர். 2 பேரிடமிருந்தும் ரூபாய் 100 கோடி மதிப்புள்ள 15.6 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதையடுத்து தன்சானியா நாட்டைச் சேர்ந்த பெண் உள்பட 2 பேரையும் சுங்க இலாகா அதிகாரிகள் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இருவரும் சர்வதேச போதைப் பொருள் கடத்தும் கும்பலைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. சென்னை விமான நிலையத்தில் ஒரே நேரத்தில் ரூபாய் 100 கோடி மதிப்புடைய போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது இதுவே முதல் முறை என்று கூறப்படுகிறது. கைதான இருவரிடமும் சுங்க இலாகா அதிகாரிகள் தொடர்ந்தும் விசாரணை நடத்தி வருகின்றனர். தடுப்பூசி போட்டுக்கொண்ட மருத்துவர்கள் உட்பட 110 பேருக்கு கொரோனா. இந்தியாவின் எய்ம்ஸ் மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்கள் உட்பட 110 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா காலகட்டத்தில் தங்களின் உயிரை பொருட்படுத்தாமல் மருத்துவர்கள், மருத்துவ ஊழியர்கள் போன்றோர் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றனர். இதனால் அவர்களின் உயிரை காக்கும் வகையில் முதலில் கொரோனா எளிதில் பரவுவோருக்கு தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் உத்தரகாண்ட் மாநிலம் ரிஷிகேஷில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர் உள்ளிட்ட மருத்துவ ஊழியர்கள் 110 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் அனைவருமே கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்கள். கொரோனா நோயாளிகளை தினசரி சந்திக்க வேண்டியிருப்பதால் அவர்களுக்கு தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என மருத்துவ மக்கள் தொடர்பு அலுவலர் கூறியுள்ளார். மேலும் மருத்துவ தலைமை மருத்துவ கண்காணிப்பாளர் விஜயேஷ் பரத்வாஜுக்கும் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவராக தெரிவு செய்யப்பட்டார் எடப்பாடி பழனிசாமி. தமிழக சட்டசபையின் எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி தெரிவு செய்யப்பட்டுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இடம்பெற்ற கூட்டத்திலேயே மேற்படி தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. நடைபெற்று முடிந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக அரசு 65 தொகுதிகளில் வெற்றி பெற்று சட்டமன்றத்தின் பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றுள்ளது. இந்த நிலையில் எதிர்க்கட்சி தலைவரை தெரிவு செய்வதில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கும் முன்னாள் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கும் இடையில் போட்டி நிலவியது. இதற்கிடையில் புதிய சட்டமன்ற கூட்டத்திற்கு முன் எதிர்க்கட்சி தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் அதிமுகவுக்கு ஏற்பட்ட நிலையில் மேற்படி அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொரோனா பாதிப்பு உதவித்தொகையை வழங்க நடவடிக்கை. கொரோனா பாதிப்பு நிவாரண நிதியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திங்கட்கிழமை ஆரம்பித்து வைத்துள்ளார். முதலமைச்சராக பதவியேற்ற பின் மு.க. ஸ்டாலின் 5 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார். இதன்படி கொரோனா பாதிப்பு நிவாரண உதவித்தொகை முதல் தவணையாக 2000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் 16வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகர் முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். தமிழக சட்டசபையின் முதல் கூட்டம் சென்னையில் உள்ள கலைவாணர் அரங்கில் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றது. இதன்போது சட்டசபை கூட்டத்திற்கு வருகை தந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சட்டப்பேரவை செயலாளர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். அதன் பின்னர் சட்டசபை கூட்டத்தை ஆரம்பித்து வைத்த தற்காலிக சபாநாயகர் கு. பிச்சாண்டி தேர்தலில் அமோக வெற்றி பெற்றமைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பாராட்டு தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றார். அவரைத் தொடர்ந்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏனைய சட்டமன்ற உறுப்பினர்களும் அகர வரிசையில் பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது.
காஷ்மீரில் துப்பாக்கிச் சூடு, ஒருவர் உயிரிழப்பு. தெற்கு காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டத்தில் பயங்கரவாதிகள் மற்றும் பாதுகாப்பு படையினருக்கு இடையில் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற மோதலில் தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். குறித்த பகுதியில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு இரகசிய தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதற்கு அமைய குறித்த பகுதியில் பாதுகாப்பு படையினர் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இதன்போது பயங்கரவாதிகள் துப்பாக்கி பிரயோகங்களை மேற்கொண்ட நிலையில் பாதுகாப்பு படையினரும் பதிலுக்கு துப்பாக்கி பிரயோகங்களை மேற்கொண்டுள்ளனர். இதன்போதே குறித்த பயங்கரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கொரோனா சிகிச்சை பணியில் உயிரிழந்த மருத்துவ பணியாளர்களுக்கு உதவித்தொகை, ஸ்டாலின் அறிவிப்பு. கொரோனா சிகிச்சை பணியில் உயிரிழந்த மருத்துவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரண உதவித்தொகையாக வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், கொரோனா சிகிச்சை பணியில் உயிரிழந்த 43 மருத்துவர்களின் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரண உதவித்தொகை வழங்கப்படும். கொரோனா நோய் தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்களுக்கு ஏப்ரல், மே, ஜூன் ஆகிய 3 மாதங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும். மருத்துவர்களுக்கு 30,000 ரூபாயும், செவிலியர்களுக்கு 20,000 ரூபாயும், இதர பணியாளர்களுக்கு 15,000 ரூபாயும் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். பொருளாதாரத்தில் சீனாவை பின்தள்ளும் இந்தியா. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி அடுத்த ஆண்டில் 10.1% அதிகரிக்கும் என ஐநா தெரிவித்துள்ளது. ஐநாவின் உலக பொருளாதார சூழல் மற்றும் எதிர்கால வாய்ப்புகள் அறிக்கை பதிக்கப்பட்டு செவ்வாய்க்கிழமை வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையிலேயே மேற்படி தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி இவ்வருடத்தில் 7.5% இருக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டில் சீனாவை பின்தள்ளும் பொருளாதார வல்லமை மிக்க நாடாக இந்தியா உருவெடுக்கும் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2 முதல் 18 வயதானோருக்கு தடுப்பூசி செலுத்தி பரிசோதனை செய்ய நடவடிக்கை. 2 வயது முதல் 18 வயதிற்கு இடைப்பட்டோருக்கு கோவாக்சின் தடுப்பூசி செலுத்தி சோதனை செய்ய மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. இது குறித்து பாரத் பயோடெக் நிறுவனம் பரிந்துரைத்திருந்த நிலையில் தற்போது மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. இது தொடர்பில் மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 2 முதல் 18 வயதுடையோருக்கு தடுப்பூசி செலுத்தி 2ஆம், 3ஆம் கட்ட பரிசோதனைகளை செய்ய மருந்து கட்டுப்பாட்டு வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. அதன்படி முதற்கட்டமாக தன்னார்வலர்களின் 525 குழந்தைகள், சிறுவர்கள், சிறுமிகளுக்கு பாரத் பயோடெக் நிறுவனத்தின் வல்லுநர் குழுவால் பரிசோதனை செய்யப்பட உள்ளது. சோதனை வெற்றிகரமாக நடந்தால் குழந்தைகளுக்கும் தடுப்பூசி போடும் பணி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளவில் IS அமைப்பு பல பெயர்களில் செயற்பட்டு வருகிறது. IS பயங்கரவாத அமைப்பு ஒரு நாட்டில் மட்டுமல்ல, உலகளவில் பல பெயர்களில் செயற்பட்டு வருவதாக இந்தியா தெரிவித்துள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த ஐநா சபைக்கான இந்தியாவின் நிரந்தர துணை தூதர் ரவீந்திரா இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது மேலும் தெரிவித்துள்ள அவர், IS பயங்கரவாத அமைப்பு ஒரு நாட்டில் மட்டும் செயற்படும் அமைப்பு அல்ல. இந்த அமைப்பு பல்வேறு செயல்களில் பல நாடுகளில் செயல்பட்டு வருகிறது. பல நாடுகளில் செயல்படும் பயங்கரவாத அமைப்புகள் IS உடன் இணைந்துள்ளன. மேற்காசிய நாடான ஈராக்கில் மக்கள் மீது IS அமைப்பு கொடூர தாக்குதலை நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 39 இந்தியர்கள் உட்பட அப்பாவி மக்கள் பலர் பலியாகியுள்ளனர். அதனால் IS அமைப்பை ஒரு நாட்டில் செயல்படும் அமைப்பாக பார்க்காமல் உலகத்துக்கே அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் அமைப்பாக கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். அரபிக்கடலில் வலுப்பெறும் புயல், தமிழகத்திற்கு சிவப்பு எச்சரிக்கை. அரபிக்கடலில் உருவாகியுள்ள புயல் வலுப்பெற்றுள்ளதன் காரணமாக தமிழகத்திற்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் 5 நாட்களுக்கு இடி, மின்னல், சூறை காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலான இடங்களில் முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் எனவும், 15ஆம் தேதி சனிக்கிழமை ஒரு சில இடங்களில் அதி கனமழை பெய்யும் எனவும் வானிலை அவதான நிலையம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இதனிடையே தமிழகத்தில் புயல் மற்றும் கனமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்குமாறு தமிழக அரசுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் எதிர்வரும் 17, 18ஆம் தேதிகளில் மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அசாமில் மின்னல் தாக்கியதில் 18 யானைகள் உயிரிழப்பு. அசாம் வனப்பகுதியில் மின்னல் தாக்கத்திற்கு உள்ளான நிலையில் 18 யானைகள் உயிரிழந்துள்ளன. பொதுமக்கள் வழங்கிய தகவலுக்கு அமைய குறித்த பகுதிக்கு விரைந்த வனத்துறையினர் இது குறித்த மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளனர். அதே நேரம் இது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள வனத்துறை அமைச்சர் பரிமன் சுக்லாபாய்த்தியா, ஏராளமான யானைகள் உயிரிழந்துள்ளமை கவலை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறு சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சருக்கு
அம்மாநில முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்மா சர்மா உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதேவேளை இந்தியாவில் சுமார் 27,000 யானைகள் உயிர் வாழ்கின்ற நிலையில் அவற்றில் 21 விதமான யானைகள் அசாம் மாநிலத்தில் வாழ்கின்றமை குறிப்பிடத்தக்கது. 17ஆம் ஆண்டில் ஐரோப்பிய தமிழ் வானொலி ஆரம்பிக்கலாங்களா? வெற்றிகரமான 17ஆம் ஆண்டில் ஐரோப்பிய தமிழ் வானொலி. ஐரோப்பிய தமிழ் வானொலி. உலகச் செய்திகள். உலக அளவில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 15,75,00,000 கடந்தது. உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 32,83,000 கடந்துள்ளது. சீனாவின் உகான் நகரில் வெளிப்பட்ட கொரோனா வைரஸ் உலக நாடுகளை உலுக்கி வருகிறது. வைரஸ் தொற்று பரவி ஏறத்தாழ ஒரு ஆண்டு கடந்துவிட்டாலும் இதன் வீரியம் குறைந்த பாடில்லை. கொரோனா பாதிப்பு அதிகமுள்ள நாடுகளின் பட்டியலில் அமெரிக்கா, இந்தியா, பிரேசில், பிரான்ஸ், துருக்கி ஆகியவை முதல் 5 இடங்களில் உள்ளன. இந்நிலையில் உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிப்பு அடைந்தோர் எண்ணிக்கை 15,75,00,000 கடந்துள்ளது. கொரோனா பாதிப்பில் இருந்து இதுவரை 13,47,00,000 அதிகமானோர் குணமடைந்துள்ளனர். மேலும் வைரஸ் தாக்குதலுக்கு இதுவரை 32,83,000 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். வைரஸ் பரவியவர்களில் 1,86,00,000 அதிகமானோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிகிச்சை பெறுபவர்களில் 1,08,000 மேற்பட்டோர் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. சீன விண்கல தொகுதியின் பாகங்கள் பூமியில் வீழ்ந்தன. சீன விண்வெளி நிலையத்தின் முதலாவது விண்கல தொகுதியான லாங் மார்ச் 5B என்ற விண்கலம் கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் அதன் பாகங்கள் பூமியில் வீழ்ந்துள்ளன. இந்த பாகங்கள் இந்தியா, இலங்கைக்கு தென்மேற்காக இந்திய பெருங்கடலில் மாலத்தீவுக்கு அருகில் ஞாயிற்றுக்கிழமை காலை வீழ்ந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை பூமியின் வளிமண்டலத்துக்குள் குறித்த விண்கலம் நுழைந்தவுடன் அதன் பெரும்பகுதி பாகங்கள் எரிந்து அழிவடைந்ததாக சீன ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அமெரிக்காவை தொடர்ந்து தங்களுக்கென சொந்தமான விண்வெளி நிலையம் ஒன்றை அமைக்கும் பணியில் சீனா ஈடுபட்டு வருகின்றது. இதன் ஒரு கட்டமாக கடந்த ஏப்ரல் 29 லாங் மார்ச் 5B என்று அழைக்கப்படும் 22 தொன் எடை கொண்ட விண்கலத்தை 100 அடி உயர ராட்சத ராக்கெட் மூலம் சீனா விண்ணில் செலுத்தியிருந்தது. இந்நிலையில் திடீரென ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விஞ்ஞானிகளின் கட்டுப்பாட்டை விண்கலம் இழந்தது. இதையடுத்து இந்த விண்கலத்தின் பாகங்கள் பூமியின் எந்த பகுதியில் விடும் என்ற அச்சம் உலக நாடுகளின் விண்வெளி ஆய்வாளர்கள் மத்தியில் நிலவியது. இந்நிலையில் மக்கள் வாழும் தரைப்பகுதியில் அல்லாமல் கடற்பரப்பில் வீழ்ந்துள்ள நிலையில் எந்த தீங்கும் ஏற்படவில்லை என சீன வெளியுறவு அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. லண்டனின் மேயராக சாதிக் கான் மீண்டும் தேர்வு. லண்டன் மாநகரின் மேயராக 2வது தடவையாகவும் தொழிலாளர் கட்சியைச் சேர்ந்த சாதிக் கான் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்த சோன் ஃபெய்லியை தோற்கடித்த சாதிக் கான் அவருடன் ஒப்பிடுகையில் 55.2% வாக்குகள் அதிகமாக பெற்றுள்ளார். 2016 ஆண்டு முதல் முறையாக லண்டன் மேயராக பொறுப்பேற்ற சாதிக் கான் மேற்குலக நாடொன்றின் மிக முக்கிய நகரின் மேயராக பொறுப்பேற்ற முதல் முஸ்லிம் ஆவார். கடந்த தேர்தலை விட இம்முறை வாக்களிப்பு வீதம் குறைவடைந்துள்ள போதும் தன் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்த லண்டன் நகர மக்களுக்கு தனது நன்றிகளை சாதிக் கான் தெரிவித்துள்ளார். அஸ்ட்ராசெனகா தடுப்பூசி ஒப்பந்தங்கள் எதனையும் புதுப்பிக்கப் போவதில்லை. பிரான்ஸ் முடிவு. பிரித்தானியா, ஸ்வீடன் கொரோனா தடுப்பூசியான அஸ்ட்ராசெனகா தடுப்பூசி ஒப்பந்தங்கள் எதனையும் புதுப்பிக்கப் போவதில்லை என பிரான்ஸ் அறிவித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஐரோப்பாவின் எதிர்காலம் என்ற மாநாட்டில் இந்த அறிவிப்பினை பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அறிவித்தார். இதன் போது அவர் மேலும் கூறுகையில், பிரான்சில் நாங்களும் ஐரோப்பாவும் தொடர்ந்து அஸ்ட்ராசெனகாவை உபயோகிக்க வேண்டும். மிகவும் சிக்கலான காலத்தில் அஸ்ட்ராசெனகா எங்களுக்கு பெரிதும் உதவியது. ஆனால் தற்போது உள்ள புதிய பல மரபணு திரிவு வைரசிற்கான சக்தியுள்ள வேறு கொரோனா தடுப்பூசிகள் உள்ளன. அவற்றை உபயோகிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம் என கூறினர். கனடாவின் மக்கள் கட்சி தலைவருக்கு அபராதம். கனடாவின் மக்கள் கட்சி தலைவர் மக்சிம் பெர்னியருக்கு சஸ்காட்செவனின் ரெஜினாவில் ஒரு சுதந்திர பேரணியை நடத்தியதற்காக அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர பேரணிகள் என்று விவரிக்கும் பல நிகழ்வுகள் சென்ற வார இறுதியில் தெற்கு மற்றும் மத்திய சஸ்காட்செவன் முழுவதும் நடந்தன. அவற்றில் பங்கேற்றவர்கள் மாகாணத்தின் சமீபத்திய பொது சுகாதார நடவடிக்கைகளுக்கு எதிராக பேசியுள்ளனர். COVID-19 கவலைகள் காரணமாக போராட்டங்களை ரத்து செய்யுமாறு சஸ்காட்செவன் அரசாங்கமும் பிராந்திய சுகாதார
சுகாதார அமைச்சரும் பெர்னியரை வலியுறுத்தினர். இருப்பினும் பல ஆர்ப்பாட்டங்கள் திட்டமிட்டபடி நடத்தப்பட்டன. இந்த நிலையில் விக்டோரியா பூங்காவில் நடந்த சுதந்திர பேரணியில் பேசியதற்காக பெர்னியருக்கு $2800 அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. எனினும் மக்கள் கட்சி தலைவர் மாக்சிம் பெர்னியர் இதை அநியாயம், நியாயமற்றது மற்றும் அரசியல் அமைப்பிற்கு விரோதமானது என்று விவரித்தார். இந்த குறிப்பிட்ட நிகழ்வில் சுமார் 200 பேர் கலந்து கொண்டனர். சஸ்காட்சவன் பொது சுகாதார ஆணையை மீறியதற்காக மொத்தம் 16 பேருக்கு அபராதங்கள் விதிக்கப்பட்டுள்ளன. அஸ்ட்ராசெனகா தடுப்பூசி செலுத்துவதை நிறுத்துவதாக ஒன்டாரியோ அறிவிப்பு. கனடாவின் ஒன்டாரியோ மாநில அரசு அஸ்ட்ராசெனகாவின் COVID-19 தடுப்பூசி செலுத்துவதை இடைநிறுத்த உள்ளதாக அறிவித்துள்ளது. குறித்த தடுப்பூசியை பயன்படுத்துவதனால் இரத்தம் உறைதல் உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இது மதிப்பிட்டதை விட சற்று அதிகமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது குறித்த ஆதாரங்களை மேற்கோளிட்டுள்ள குறித்த மாநிலம் மேற்படி அறிவித்தலை விடுத்துள்ளது. இது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள ஒன்டாரியோ அதிகாரிகள் இதுவரை தடுப்பூசியை பெற்றுக்கொண்ட 60,000 பேரில் ஒருவர் இரத்தம் உறைவதை எதிர்நோக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். மொத்தமாக 8 பேர் இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை குறித்த தடுப்பூசியை பெற்றுக்கொண்ட பல ஐரோப்பிய நாடுகளில் 95,000 பேரில் ஒருவருக்கு இவ்வாறான பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவில் பாடசாலையொன்றில் துப்பாக்கிச் சூடு, 8 சிறுவர்கள் உட்பட 9 பேர் உயிரிழப்பு. ரஷ்ய நகரமான கசானில் உள்ள பாடசாலையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 8 சிறுவர்கள் உட்பட 9 பேர் உயிரிழந்துள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மாஸ்கோவிற்கு கிழக்கே 820 கிலோமீட்டர் தொலைவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 2 பேர் துப்பாக்கிச் சூடு நடத்திய இந்த தாக்குதலில் ஒரு ஆசிரியரும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதற்காக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்பது குறித்து உடனடியாக எவ்வித தகவலும் வெளியாகாத நிலையில் 17 வயது சிறுவன் ஒருவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதேவேளை இரண்டாவது தாக்குதலுக்கு என்ன நடந்தது என்பது தெளிவாக தெரியவில்லை. கசான் நகரம் முக்கியமாக முஸ்லிம் குடியரசான டாடர்ஸ்தானில் உள்ளது. சம்பவ இடத்திற்கு அதிக ஆயுதமேந்திய போலீஸ் மற்றும் அவசர வாகனங்கள் பாடசாலை வளாகத்திற்குள் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருப்பதை அங்கிருந்து நேரடியாக வெளியாகும் காணொலிகளில் அவதானிக்க முடிகின்றது. மேலும் சில சிறுவர்கள் தப்பிக்க ஜன்னல்களில் இருந்து குதித்தும் காயமடைந்தவர்கள் வெளியேற்றப்படுவதையும் அந்த காணொளி காட்டுகின்றது. ஹமாஸ் அரசியல் தலைமையின் அலுவலகமாக செயற்பட்டு வந்த 13 மாடி கட்டடத்தை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல். ஹமாஸ் அரசியல் தலைமையின் அலுவலகமாக செயற்பட்டு வந்த 13 மாடி கட்டடத்தை குறிவைத்து இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் வான்வழி தாக்குதல் நடத்தினர். இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனியர்களுக்கும் இடையே கடந்த சில நாட்களாக கடுமையான மோதல் நிலவி வருகிறது. குறிப்பாக கடந்த திங்கட்கிழமை அல்-அக்ஸா வழிபாட்டு தளத்தில் பாலஸ்தீனர்களுக்கும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினருக்கும் மோதல் வெடித்தது. இந்த மோதலில் இருதரப்பிலும் பலர் காயமடைந்தனர். பாலஸ்தீனர்கள் மீதான தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் காசா முனை பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ள ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேல் மீது ராக்கெட் தாக்குதல் நடத்தியது. இதற்கு இஸ்ரேலிய இராணுவத்தின் பதிலடி தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பினர் உட்பட 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து இருதரப்பும் தொடர் தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் காசா முனை பகுதியில் இஸ்ரேல் பாதுகாப்பு படை மீண்டும் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் காசா முனை பகுதியில் இருந்த 13 மாடி கட்டடம் தரைமட்டமாக்க காசா டவர் என்று அழைக்கப்படும் அந்த கட்டடம் ஹமாஸ் அமைப்பின் அரசியல் தலைமைக்கான அலுவலகமாக செயற்பட்டு வந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மாணவர்களை ஊசி போட ஊக்குவிக்கும் ஒன்டாரியோ அரசாங்கம். தடுப்பூசி போட மாணவர்களை ஒன்டாரியோ அரசாங்கம் ஊக்குவிப்பதாக ஒன்டாரியோவின் சுகாதார அமைச்சர் கிறிஸ்டின் எலியட் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் கூறுகையில், உங்களுக்கு தெரியும், பல இளைஞர்களுக்கு தடுப்பூசி போட வேண்டுமா வேண்டாமா என்று பெற்றோரின் ஒப்புதல் தேவைப்படும். பெற்றோர் தங்கள் மகன் அல்லது மகளுக்கு தடுப்பூசி போட விரும்பவில்லை என்றால் அந்த ஒப்புதல் தேவைப்பட்டால் அது அவர்கள் மீது கட்டாயப்படுத்தப்படாது என அவர் கூறினார். 12 மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு ஃபைசர் தடுப்பூசிக்கு ஹெல்த் கனடா ஒப்புதல் அளித்துள்ளது. புதன்கிழமை ஒரு தொழில்நுட்ப மாநாட்டில் ஒன்டாரியோ அரசாங்கம் ஜூன் மாதத்திற்குள் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுவதை தொடங்குவதாக அறிவித்தது. இன்னும் 2 ஆண்டுகளில் மக்கள் தொகையில் சீனாவை இந்தியா மிஞ்சும், சீனா அதிகாரிகள் கணிப்பு. இன்னும் 2 ஆண்டுகளில் மக்கள் தொகையில் சீனாவை இந்தியா மிஞ்சிவிடும் என்று சீன மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகள் கணித்துள்ளனர். கடந்த 2019 ஆண்டு ஐநா வெளியிட்ட புள்ளி விவரத்தின்படி இந்தியாவின் மக்கள் தொகை 137 கோடியாகும். சீனாவின் மக்கள் தொகை 143 கோடியாகும். இருப்பினும் 2050 ஆண்டுக்குள் இந்திய மக்கள் தொகையில் 27 கோடியே 30 லட்சம் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும் 2020
2027 மக்கள் தொகையில் சீனாவை இந்தியா மிஞ்சிவிடும் என்றும் ஐநா அறிக்கையில் கூறப்பட்டிருந்தது. ஆனால் ஐநா கணித்த காலத்துக்கு முன்பே சீனாவை இந்தியா மிஞ்சிவிடும் என்று சீன மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுக்கப்பட்ட சீன மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரங்கள் செவ்வாயன்று வெளியிடப்பட்டன. அதன்படி சீன மக்கள் தொகை 141 கோடியே 18 லட்சம். அடுத்த ஆண்டு இது மேலும் குறையும் என்று கருதப்படுகிறது. மக்கள் தொகை சரிவால் தொழிலாளர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் என்றும் நுகர்வு விகிதம் குறைந்து பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்றும் அச்சம் எழுந்துள்ளது. சீனாவில் வரும் ஆண்டுகளில் பிறப்பு விகிதம் மேலும் குறையும் என்றும் இந்தியாவில் பிறப்பு விகிதம் அதிகரிக்கும் என்றும் சீன மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகள் கணித்துள்ளனர். எனவே ஐநா கணித்த ஆண்டுக்கு முன்பே, அதாவது 2023 அல்லது 2024 ஆண்டிலேயே சீன மக்கள் தொகையை இந்தியா மிஞ்சிவிடும் என்று அவர்கள் கூறியுள்ளனர். சீனாவில் பிறப்பு விகிதம் தொடர்ந்து 4 ஆண்டுகளாக குறைவாகவே உள்ளது. அங்கு குழந்தை பெறும் வயதுடைய பெண்கள் எண்ணிக்கையும் குறையும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2016 ஆண்டு ஒற்றை குழந்தை கொள்கையை கைவிட்டு 2 குழந்தைகள் பெற்றுக்கொள்ள சீனா அனுமதித்தது. தற்போது கட்டுப்பாடுகளை முழுமையாக நீக்கிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2022 ஆண்டுக்குள் பாரிஸின் மையத்தில் கார் போக்குவரத்தை வெகுவாக குறைக்க திட்டம். 2022 ஆண்டுக்குள் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸின் மையத்தில் கார் போக்குவரத்தை வெகுவாக குறைக்கும் திட்டம் நகர சபையால் முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் 4 மத்திய மாவட்டங்களில் போக்குவரத்து மூலம் தடை செய்யப்பட்டு சைக்கிள் ஓட்டுநர்கள், பாதசாரிகள் மற்றும் பொது போக்குவரத்துக்கு முன்னுரிமை அளிக்கும். இதன் மூலம் குறைந்த போக்குவரத்து மண்டலம் குறைவான மாசுபட்ட, பசுமையான, அமைதியான மற்றும் பாதுகாப்பான நகரமாக மாறும் என்று நகர சபை கூறுகிறது. பாரிஸில் வசிப்பவர்களுடன் புதிய பாதசாரி திட்டம் குறித்த ஆலோசனை புதன்கிழமை தொடங்கப்பட்டது. குடியிருப்பாளர்கள் மற்றும் வணிகர்கள் இன்னும் மத்திய பகுதியில் வாகனம் ஓட்ட அனுமதிக்கப்படுவார்கள். ஆனால் போக்குவரத்து மூலம் தடை செய்யப்படும். பாரிஸ் நகர மண்டபம் ஒரு முன்மொழியப்பட்ட வரைபடத்தை வெளியிட்டது. இதில் சேர்க்கப்பட வேண்டிய பகுதியை காட்டுகிறது. இது கிழக்கில் பாஸ்டில் முதல் மேற்கில் டூலரிஸ் வரை நீண்டுள்ளது. மேலும் செயின்ட் ஜெர்மைனின் ஒரு பகுதி உட்பட சீனின் 2 கரைகளையும் உள்ளடக்கியது. இத்தாலியின் முதல் பெண் இரகசிய சேவையின் தலைவராக எலிசபெட்டா பெல்லோனி நியமனம். இத்தாலியின் இரகசிய சேவைகளுக்கு தலைமை தாங்கிய முதல் பெண்மணியாக முன்னாள் தூதர் ஒருவர் பெயரிடப்பட்ட தகவல் பாதுகாப்பு துறையின் தலைவராக எலிசபெட்டா பெல்லோனியை தேர்வு செய்வதாக பிரதமர் மரியோ டிராகி அறிவித்தார். இரகசிய சேவைகள் திணைக்களம் நாட்டின் வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு உளவுத்துறையை மேற்பார்வையிடுகிறது மற்றும் இத்தாலிய அரசாங்கத்திற்கு நேரடியாக அறிக்கை செய்கிறது. 63 வயதான MS பெல்லோனியின் நியமனத்தை லீக் கட்சி தலைவர் மேட்டியோ சால்வினி உள்ளிட்ட இத்தாலிய அரசியல்வாதிகள் வரவேற்றனர். அவர் தைரியமான பெண் என்று வர்ணித்தனர். 1958 ஆண்டில் பிறந்த திருமதி பெல்லோனி ரோமில் உள்ள மாசிமிலியானோ மாசிமோவில் கல்வி பயின்றவர். இங்குதான் பிரதமர் டிராகியும் படித்தார். 17ஆம் ஆண்டில் ஐரோப்பிய தமிழ் வானொலி ஆரம்பிக்கலாங்களா? வெற்றிகரமான 17ஆம் ஆண்டில் ஐரோப்பிய தமிழ் வானொலி. ஐரோப்பிய தமிழ் வானொலி. விளையாட்டுச் செய்திகள். IPL தொடரின் எஞ்சிய போட்டிகளை நடத்த இலங்கை விருப்பம். இந்தியாவில் கொரோனா வைரஸ் தொற்று தீவிர நிலையை அடுத்து 2021 IPL 2020 தொடரின் போட்டிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் எஞ்சியுள்ள போட்டிகளை நடத்த தயாராக இருப்பதாக இலங்கை விருப்பம் தெரிவித்துள்ளது. இதன்படி IPL தொடரின் எஞ்சிய போட்டிகளை இலங்கையில் நடத்த முடியும் எனவும் இதற்காக செப்டம்பரில் போட்டியை நடத்துவதற்கான மைதானங்கள் தயாராகிவிடும் என்றும் இலங்கை கிரிக்கெட்டின் தலைவர் அர்ஜுன டி செல்வா தெரிவித்துள்ளார். அத்துடன் IPL தொடரின் எஞ்சியுள்ள போட்டிகளை நடத்துவதற்கான வாய்ப்பு ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கு இருப்பதாக அறிந்ததாகவும், ஆனால் அனைத்து காரணங்களுக்காகவும் இலங்கையை புறக்கணித்துவிட முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கடந்த ஆண்டு கொரோனா நிலைமையை அடுத்து IPL தொடரை நடத்த இலங்கை விருப்பம் தெரிவித்த போதும் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை அந்த வாய்ப்பை ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கு வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. டோக்கியோ ஒலிம்பிக்கில் பங்கேற்பது குறித்து ரபேல். டோக்கியோ நகரில் கடந்த ஆண்டு ஒலிம்பிக் போட்டி நடைபெற இருந்தது. ஆனால் கொரோனா தொற்றால் போட்டி இந்த ஆண்டுக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அக்டோபர், நவம்பர் மாதங்களில் கொரோனா தாக்கல் குறைந்திருந்தது. தற்போது மீண்டும் கொரோனா வைரஸ் தாக்கம் தலைதூக்க தொடங்கியுள்ளது. இதனால் ஜப்பான் செல்வது சந்தேகம் என சில டென்னிஸ் வீரர்கள், வீராங்கனைகள் சொல்ல தொடங்கிவிட்டனர். இந்த நிலையில் உலகத்தர வரிசையில் 3வது இடத்தில் இருக்கும் ரபேல் நடால், இதுவரை எனக்கு தெரியவில்லை, எனக்கு தெரியாததால் என்னால்
என்னால் உறுதியான பதில் அளிக்க முடியவில்லை. கொரோனா தொற்று இல்லாத வழக்கமான உலகத்தில் நான் ஒலிம்பிக் போட்டியை தவறவிட மாட்டேன். இதில் சந்தேகமே இல்லை. ஒலிம்பிக் போட்டிக்கு எவ்வாறு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். தற்போதைய சூழ்நிலையில் எனக்கு தெரியவில்லை. அடுத்த 2 மாதங்களில் என்ன நடக்கும் என்று பார்க்கலாம். ஆனால் எனது அட்டவணையை நான் ஒழுங்கமைக்க வேண்டியது அவசியம் என்றார். செரீனா வில்லியம்ஸ், கெய் நிஷிகோரி, நவோமி ஒசாகா ஆகியோர் கொரோனா குறித்து தங்களது கவலையை தெரிவித்துள்ளனர். இந்திய துப்பாக்கி சுடுதல் அணி குரேஷியா பயணம். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ள 15 இந்திய துப்பாக்கி சுடுதல் வீராங்கனைகளில் சௌரப் சௌத்ரி, அபிஷேக் வர்மா, மானு பாகர், இளவேனில், அஞ்சும் மோட்ஜில், ராகி சர்னோபாத் உள்ளிட்ட 13 பேர் மற்றும் 7 பயிற்சியாளர்கள், 6 உதவி ஊழியர்கள் ஆகியோர் டெல்லியில் இருந்து தனி விமானம் மூலம் குரேஷியாவுக்கு புறப்பட்டு சென்றனர். அதன் தலைநகர் சாஹிரேப்பில் நடைபெறும் பயிற்சி முகாமில் முதலில் கலந்து கொள்ளும் இந்திய அணியினர் அடுத்து ஆசிஜெக் நகரில் நடைபெறும் ஐரோப்பிய துப்பாக்கி சுடுதல் போட்டி மற்றும் உலக கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி ஆகியவற்றில் பங்கேற்கிறார்கள். ஜூலை 23ஆம் தேதி தொடங்கும் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு இறுதிக்கட்டமாக தயாராகும் பொருட்டு குரேஷியாவில் 2.5 மாதம் தங்கி தீவிர பயிற்சி மேற்கொள்ளும் இந்திய அணியினர் அங்கிருந்து நேரடியாக டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு செல்ல திட்டமிட்டுள்ளனர். இந்திய துப்பாக்கி சுடுதல் அணியினரின் குரேஷியா பயணத்துக்கு வாழ்த்து தெரிவித்து இருக்கும் மத்திய விளையாட்டுத்துறை மந்திரி கிரண் ரிஜிஜு அவர்களுக்கு அறிவுரையும் வழங்கியிருக்கிறார். அவர் பத்திரமாக பயணம் செய்யுங்கள், மற்ற நாடுகளின் கொரோனா தடுப்பு விதிமுறைகளை ஒருபோதும் மீறாதீர்கள், பயிற்சியில் கவனம் செலுத்துங்கள், உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்வதுடன் பாதுகாப்பாகவும் இருங்கள், உங்களுக்கு தேவையான அனைத்து ஆதரவுகளும் அளிக்கப்படும், சிறப்பாக செயல்பட வாழ்த்துகள் என்று குறிப்பிட்டுள்ளார். பெண்களுக்கான கால்பந்து ஒத்திவைப்பு. ஆசிய கோப்பை கால்பந்து தகுதி சுற்று போட்டி ஒத்திவைக்கப்பட்டது. இந்தியாவில் வரும் 2022 ஜனவரி 20 முதல் பிப்ரவரி 6 வரை ஆசிய கால்பந்து கூட்டமைப்பு சார்பில் ஆசிய கோப்பை தொடர் நடக்க உள்ளது. மும்பை, அகமதாபாத், புவனேஸ்வர் என 3 மைதானங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. இதற்கான தகுதி சுற்று போட்டிகள் மே 27இல் மலேசியாவின் கோலாலம்பூரில் துவங்க இருந்தன. ஆனால் இங்கு கொரோனா 2வது அலை பரவ தொடங்கியுள்ளது. இதனால் மலேசியாவில் முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதை அடுத்து தகுதி சுற்று போட்டிகளை AFC ஒத்திவைத்தது. மீண்டும் இந்த ஆண்டு செப்டம்பர் 13 தொடக்கம் 21இல் இப்போட்டிகள் நடக்கும். அதே நேரம் 20 வயதிற்குட்பட்ட 17 வயதிற்குட்பட்ட ஆசிய கோப்பை தகுதி சுற்று போட்டிகள் திட்டமிட்டபடி மே 27இல் தொடங்க உள்ளன. ICC டெஸ்ட் தரவரிசை. இந்திய அணி முதலிடம், ஆஸ்திரேலியாவுக்கு 4வது இடம். நியூசிலாந்து அணி சொந்த மண்ணில் இந்தியா, வெஸ்ட் இண்டீஸ், பாகிஸ்தான் அணிகளுக்கு எதிராக டெஸ்ட் தொடரை வென்று ICC டெஸ்ட் தரவரிசையில் முதலிடம் பிடித்தது. இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 2-1 என தொடரை கைப்பற்றினாலும் முதலிடத்தை பிடிக்க முடியவில்லை. இந்தியாவில் நடைபெற்ற இங்கிலாந்துக்கு எதிரான 4 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை 3-1 என கைப்பற்றி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. மேலும் ICC டெஸ்ட் அணிகளுக்கான தரவரிசையில் முதலிடம் பிடித்துள்ளது. இந்தியா 24 போட்டிகளில் விளையாடி 121 புள்ளிகளுடன் முதலிடம் பிடித்துள்ளது. நியூசிலாந்து 18 போட்டிகளில் விளையாடி 120 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளது. இங்கிலாந்து 32 போட்டிகளில் விளையாடி 109 புள்ளிகளுடன் 3வது இடத்திலும், ஆஸ்திரேலியா 17 போட்டிகளில் விளையாடி 108 புள்ளிகளுடன் 4வது இடத்திலும், பாகிஸ்தான் 24 போட்டிகளில் விளையாடி 94 புள்ளிகளுடன் 5வது இடத்திலும் உள்ளன. வெஸ்ட் இண்டீஸ் 84 புள்ளிகளுடன் 6வது இடத்திலும், தென்னாப்பிரிக்கா 80 புள்ளிகளுடன் 7வது இடத்திலும், இலங்கை 78 புள்ளிகளுடன் 8வது இடத்திலும், பங்களாதேசம் 46 புள்ளிகளுடன் 9வது இடத்திலும், ஜிம்பாப்வே 35 புள்ளிகளுடன் 10வது இடத்திலும் உள்ளன. லாலிகா ரியல் மேட்ரிட் அணி அபார வெற்றி. லாலிகா கால்பந்து தொடரின் கிரெனடா அணிக்கு எதிரான போட்டியில் ரியல் மேட்ரிட் அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. தொடரின் 36வது கட்ட போட்டியாக உள்ளூர் நேரப்படி வெள்ளிக்கிழமை அதிகாலை லாஸ் கோர்மென்ஸ் விளையாட்டரங்கில் இப்போட்டி நடைபெற்றது. பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நடைபெற்ற இப்போட்டியில் ரியல் மேட்ரிட் அணி 4-1 என்ற கோல்கள் கணக்கில் வெற்றி பெற்றது. இதில் ரியல் மேட்ரிட் அணி சார்பில் லுகா மோட்ரிச் 17வது நிமிடத்தில் ஒரு கோலும், ரோட்ரிகோ 46வது நிமிடத்தில் ஒரு கோலும், அல்வரோ ஒட்ரிசோலா 75வது நிமிடத்திலும், கரீம் பொன்சிமா 76வது நிமிடத்தில் ஒரு கோலும் அடித்தனர். கிரெனடா அணி சார்பில் ஜோர்ஜ் மொலினா போட்டியின் 71வது நிமிடத்தில் ஒரு கோல் அடித்தார். மற்றும் ஒரு வாரம் ஒரு வெலத்தில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம் உறவுகளே.